வணக்கம். கோல்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக வணக்கங்கள். ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இன்னைக்கு நம்ம ராமானுஜம் அவர்களை பத்தி இந்த சேனல் மூலயமா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Ramanujan was born in Erode on December 22, 1887. He was a mathematician. He worked out his problems on sheets of paper or on a slate. University of Madras granted him a fellowship of ₹75 per month. Early J. Littlewood discovered a rare mathematical genius in him. His achievements at Cambridge include early Ramanujan Littlewood circle method. Ramanujan was suffering from tuberculosis. He was sent back to India. Ramanujan sent letter to G. H. Harley in which Ramanujan set out 120 theorems and formula. ராமானுஜமுடைய டீச்சர் கேட்கிறாரு, 3 பழங்களை 3 மாணவர்களுக்கு கொடுத்தால் எத்தனை பழம் மாணவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது 3 பழங்கள் இருக்கு, 3 மாணவர்களுக்கு கொடுக்கணும். அப்பனா 3/3. 3 3ஆல வகுத்தா 1 கிடைக்கும். 3 divided by 3 equal to 1. அடுத்த கேள்வி, 1000 பழங்கள் இருக்கு, 1000 மாணவர்களுக்கு கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? 1000 divided by 1000 equal to என்ன வரும்? 1. அப்போ ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒரு வாழைப்பழங்கள் கிடைக்கிறது. Ramanujan asked his teacher, if no banana is distributed among no one, will everyone still get one banana? Everyone laughed in the class. The teacher replied, this is a complicated one, and praised Ramanujan. அவருடைய திங்கிங் கேப்பபிள் 0/3/3 டிவைட் பண்ணும்போது 1 கிடைச்சிச்சு. 1000 வகுக்கும் போது 1 கிடைச்சிச்சு. அப்ப 0/0 வகுத்தா 1 கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரையுமே யோசிக்க செஞ்சிச்சு. ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இதுவே அவருடைய வாழ்க்கையில ஜீரோல இருந்து இன்ஃபினிட்டியை நோக்கிய விஷயங்களை யோசிக்கிறதுக்கான மோட்டிவேஷனா கூட இருந்திருக்கலாம். த மேன் who knew infinity. வேற யாரும் இல்ல, ராமானுஜம் தான். Ramanujan was a astrologer of repute and a good speaker. He used to give lectures on subjects like God, zero and infinity. ராமானுஜம் அவர் நிறைய பேச்சாளர். அந்த மேடைகள்ல பேசும்போது கடவுளை பத்தியும் ஜீரோ மற்றும் இன்ஃபினிட்டியை பத்தி அடிக்கடி பேசுவாரு. Thank you for watching this. If you like our channel, kindly subscribe.